கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை யோபு 10:12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்களோட சுத்த கிருபைப்பா. நீங்கள் தான் எனக்கு தயவு பாராட்டியிருக்கீங்க. என்னை இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்தீங்க. எவ்வளோ போராட்டம் பிரச்சனை மத்தியில் என்னை நீங்கள் ஆசீர்வதித்து என்னை பாதுகாத்தீர் ஆண்டவரே. அதுக்காக நான் எப்படி உங்களுக்கு நன்றி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி துதிக்கணும். சரியா? ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஜீவன் மாத்திரம் கொடுக்கல மகளே, உனக்கு தயவும் நான் பாராட்டியிருக்கேன். இம்மட்டும் உன்னை நடத்தி வந்தேன். இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உன்னை எனக்கு கரத்துக்குள்ளே நான் மூடி மறைத்து கொள்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த வசனத்தை உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் ஜீவனை மாத்திரம் இல்லைப்பா, எனக்கு தயவும் நீங்கள் பாராட்டியிருக்கீங்க. என்னை சுற்றி இருக்கிற எல்லார் முன்னாடி எனக்கு கர்த்தரின் தலையை உயர்த்திருக்கிறீங்க. எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை மழை போல் என் மேலே நீங்கள் பொழிய செய்திருக்கிறீங்க ஆண்டவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்க. நிச்சயமாக தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தயவு பாராட்டினவர். இனிமேலும் உங்களை நடத்துவாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.